இன்றைய நாளுடைய செய்தியின் தலைப்பு சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். பிரேயர் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நாட்களிலே ஜெபித்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை, கிறிஸ்துவின் காரியங்களுக்காக விண்ணப்பத்தையும் வேண்டுதலும் செய்த பரிசுத்தவான்களை இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய சமயம் நமக்கு அது புரியறதில்லை. அவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எதற்காக செய்தார்கள்? நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டபடியே கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். கிட்டத்தட்ட 700-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசி எழுதி வைத்த காரியம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப இங்கு எழுதுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடக்காமல் இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்திலும் அக்கிரமத்திலும் உலையான சேற்றிலும் இருக்கிற நிந்திக்கிற யாவர்களுக்கும், எப்படி பாருங்க, கடவுளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் கூட அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். நிறைய பேர் இன்னைக்கு கடவுளை நிந்திக்கிறார். கடவுளே இல்லை, வியாதி வந்தா போதும். ஒருத்தர் சொன்னது ஞாபகம் இருக்குது எனக்கு. வியாதி வந்த உடனே சொன்னார், அவர் கடவுளாவது இயேசுவாவது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதனால் அப்படி பேச முடியும் என்றால் அவங்களுடைய விசுவாசம் எதை நம்பி இருக்கிறது? தனக்கு சுகம் கொடுத்தா நான் நம்புறேன் இயேசுவை, எனக்கு பணம் கொடுத்தா, எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தால் நான் நம்புகிறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தால் நான் நம்புகிறேன், என் பிள்ளை அவருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அவருடைய படிப்பு ஆசீர்வாதமாக இருந்தால் நான் இயேசுவை நம்புறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் 100% இருக்கிறார்கள். எத்தனைக்கு? 90% மக்கள் இயேசுவினிடத்திலே ஏதோ ஒரு நன்மை கிடைத்தால் போதும் நான் விசுவாசிக்கிறேன் என்று. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தில் பெறப்போகிற நன்மையை குறித்து சொல்லவில்லை. கிறிஸ்து நம்மை தேடி வந்தது நோக்கம் பாவத்து நிமித்தம் நீங்களும் நானும் பெறப்போகிற ஆக்கினை தீர்ப்பு, அதாவது மரணத்துக்கு பின்பு நாம் சந்திக்க போகிற நரக வாழ்க்கை. இந்த உலகத்தில் கடவுள் நம்மை பிறக்க செய்தது, அனுப்பினது நோக்கம் 100 வயசோ 150 வயசோ 120 வயசோ அல்லது 70 60 தெரியாது. அந்த பயணத்தில் நீங்களும் நானும் நன்மை செய்கிறதற்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கப்பட போகிற நாள் தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நாள். இயேசு மனிதனாக உலகத்துக்கு வந்தார். அவர் பின்பு நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். கடவுள் என்பது மனுஷன், ராஜா வந்து அந்த பழமொழியை சொல்லுவாங்க, அரசன் தெரியுமா இருக்காது, அன்று கொள்வான், வெயிட் பண்ணி தான் அடிப்பாரு. உனக்கு வயசு கொடுக்கிறாரு, 100 வயசு கொடுக்கிறாரு, 90 வயசு கொடுக்கிறாருன்னா வாழு, உன் இஷ்டம் போல வாழு, நீ என்ன வேணா செய். ஆனா கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கிற சத்தியம் உன் காதிலே தொழித்து கொண்டே தான் இருக்கும். இயற்கை பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து அல்லது தெய்வம் இருக்கிறார் என்பதை உனக்கு இயற்கையே சொல்லி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மை தேடி வந்த தெய்வத்தை விட்டு நாம் தெய்வத்தை தேட ஆரம்பித்து விட்டோம். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. நீங்க பாத்தீங்கன்னா, எது மனுஷன்கிட்ட இருக்குதோ அது திருப்தி அடைய மாட்டான். இல்லாத ஒண்ணு மேல்தான் நீங்களும் நானும் திருப்தி தேட ஆரம்பிப்போம். அதான் நம்முடைய குணம். அது ஆதாம் ஏவாள் கிட்ட வந்ததோ முப்பாட்டங்கிட்ட வந்துச்சோ தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இன்னைக்கு போயிடுச்சு. இருக்கிறதுல நாம் சந்தோஷப்படுகிறதே இல்லை.
ஆனால் இல்லாத ஒன்றில்லை. ஆனா அது கிடைத்த பிறகு அதற்கு பிறகு வேறொன்றை தேடி ஓடுவோம். அது அல்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. கடவுள் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பினது நீங்களும் நானும் அவருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க, அவருக்குள் சந்தோஷமாயிருக்க. தெய்வம் ஒருவர் உண்டு, எனக்காக நீதி செய்கிற உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அங்க வசனத்தை சொல்லும் போது, கிறிஸ்து தமக்கே பிரியமாக இந்த உலகத்துக்கு வரவில்லை, தான் இஷ்டப்படி செய்யறதுக்கு வரல. சிலுவையின் மரணம் யாருக்காவது இஷ்டமா இருக்குமா? கொடூரமான ஒரு மரணம். ஆனா கிறிஸ்து அதில் பிரியப்பட்டு வந்தார். ஏன் தெரியுமா? இந்த உலக ஜன கூட்டம் அத்தனையும் பாவத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு வேற ஒரு ரத்தம் பாவத்தை கழுவும்படி இந்த உலகத்திலே இல்லை. அதனால படைத்த நானே இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து மனிதனுடைய பாவங்கள், ரத்தங்கள், மனிதனுடைய சாபங்களை என்னுடைய ரத்தத்தினாலே நான் போக்கிக் கொள்ளுகிறேன். நான் தானே அவர்களை உருவாக்கினேன், நானே அவர்களுக்கு பரிகாரம் செய்கிறேன். இதான் இன்னைக்கு பரிகாரத்தை வேற எங்கேயோ நம்ம தேடிட்டு இருக்கிறோம். நீ இதை வாங்கு, அதை செய், இதை பண்ணு, பரிகாரம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. உலகத்துல ஒரு பரிகாரம் இருந்தால் தெய்வம் எதற்கு? அவர்தான் நம்மை சுத்திகரிக்கிற பரிகாரியான கர்த்தர். அவர்தான் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், நம்மை உலகத்திலிருந்து கொண்டு போக போகிறார். மறுபடியும் அவர்தான் நம்மை ஆளச் செய்ய போகிறார். காரணம், நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு பேர் என்ன? சிருஷ்டிகர்த்தர். நம்மை உருவாக்கினவர் அவர்தான் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதனால வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரோமருக்கு எழுதும்போது அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அங்கே விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். போதும். இங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நானும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்றோமா இல்லையான்னா சந்தேகம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி, நம் தேவனை, நம் கடவுளை, நம் சிருஷ்டிகரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவரை தொழுது கொள்வதும் அவரை பணிந்து கொள்வதும் அவரை விசுவாசிப்பதும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனால்தான் வேதம் இங்கே தெளிவாக நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்மை சிருஷ்டித்து கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள. அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் ஏன் சொல்லணும்? நிறைய பேர் சொல்றான், ஏன்பா உங்க கிறிஸ்துவை நீங்க விற்கிறீங்க, அவர் என்ன வேலை போலியா, ஏன் போய் சுவிசேஷம் சொல்றீங்க? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஐயா, உனக்கு புரியாது, நீ மரித்த பிறகு எங்கே போகிறாய், அந்த வாழ்க்கை தான். இன்னைக்கு பெரிய இந்தியா ஃபுல்லா கிறிஸ்தவங்களா மாறிட்டா, உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவங்களா மாறிட்டா. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏசு கிறிஸ்து பிறக்கலன்னா நீங்க யாரை தெய்வமா நீங்க தெய்வமா வணங்குவீங்க? ஏசு கிறிஸ்தே பிறக்கலன்னா. நான் அந்த கேள்விக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை உறுதியாக சொல்லிட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர். அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தனால நீங்க அவரை தெய்வமா சொல்லலாம். அவர் பிறக்கலனா பிதாவாகிய தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் என்றைக்கும் அவர் சொல்லுவார், I am the God who I am. நானே கர்த்தர். அது மட்டுமல்ல, ஆதியும் அந்தமுமானவர். நானே ஆல்பா ஒமேகா. நானே ஆதியில் இருந்தவன், உருவாக்குறவர். நானே கடைசி மட்டும் இருக்கிறவர். அப்ப கடவுளுக்கு நிகராக இயேசு இந்த உலகத்தில் அவர் வந்ததுக்கு காரணம், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்ற நோக்கத்தாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதைதான் பரிசுத்த ஆவியின் மூலமாக
நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசம் பெருகும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லெட்டர்ல எழுதும்போது 13வது வசனத்துல நமக்கு எழுதும்போது சொன்னாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயம் கடவுள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே பெருக வேண்டும். புரியுதுங்களா? சந்தோஷம் காவலனா ரண்டி, சமாதானம் காவலனா ரண்டி அப்படின்னு ஒரு தெலுங்கு பாட்டு நாங்க ஒரு காலத்துல பஸ்ல பாடுவோம். அந்த பஸ் திருப்பதிக்கு போற பஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தைரியமா பாடுவோம். சந்தோஷம் காவலனா ரண்டி, சமாதானம் காவலனா ரண்டி, அங்க இல்ல சந்தோஷம் சமாதானம். தைரியமா காஸ்பல் அடிச்சிருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சமாதானமும் சந்தோஷமும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய கடவுளிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவரை தவிர வேற எந்த புண்ணிய ஸ்தலங்களிலோ எந்த கட்டிடத்திலோ இங்க பாக்குறீங்களே கோயில், இங்கே இல்லை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறப்புக்கும்படி நீங்கள் அந்த நம்பிக்கையை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து அவர் ஒருவரை கர்த்தர் என்று அவரை மகிமைப்படுத்துவதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தெளிவா சொல்றார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அதனால் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரு. ஒரு கன்னிகை பாத்தீங்கன்னா, நேற்று ஆராதனையில இந்த வசனத்தை சொன்னேன். ஒரு கன்னிகை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வர்ஜின், ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 700 வருஷத்துக்கு முன்னாடியே மேரி அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி மேரி அம்மா பேரை குறிச்சு வச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு நிறைய பேர் புரியல. அவன் உலகத்துல இருக்கிற மனுஷர்களை போல. அப்ப கர்ப்பம் தரிப்பது என்பது பிதாவுடைய பரிசுத்த ஆவியினாலே மேரிய ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்தெடுத்து, ஏன் மேரியை தெரிந்தெடுத்தார்னா, உண்மையுள்ளவர்கள் நீதிமான்களும் உத்தமமாக இருந்தபடினாலே இவர்கள் நிமித்தம் இந்த உலகத்திலே நான் வர வேண்டும் என்று தேவ திட்டம் பண்ணினால மேரி என்ற அருமையான தாயை ஆண்டவர் நிர்ணயித்து விட்டார். அப்ப உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். அப்படித்தானம்மா? உங்களை தெளிவாருங்க. அப்போ ஆண்டவர் முன்குறித்து விட்டார்னா என்ன நடக்கும்? அவர் என் வாழ்க்கையில என்னென்ன செய்யணும்னு திட்டமிட்டாரோ அது நடக்கும். ஆமென். இன்னைக்கு விசுவாசிங்க எல்லாரும், என் வாழ்க்கையில என் தேவன் என்னை குறித்து எதையெல்லாம் முன்குறித்து எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டாரோ அது நடக்கும். நீங்களே உங்க தலைமையில கை வச்சு உங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கங்க. நிச்சயமா நடக்கும். ஆமென். நிச்சயமா நடக்கும். ஒரு எக்ஸசைஸ் சொன்னாலும் தூங்காம இருப்பீங்க. ஏனென்றா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-18 வசனத்துல என்ன சொல்லுது தெரியுங்களா? இன்னைக்கு உலகம் முழுவதும் since the beginning of time, இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்பே இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறக்க கூடாது என்று சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பல திட்டங்களை வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தானே பிறக்க போறாரு, மேரி வயிற்றில் தானே வர போறாரு. ஏரோது அனுப்பிடா. ஏரோது ராஜாவின் மனதை உள்ளே பிசாசு உள்ளே புகுந்தான். அங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல ஃபுல்லா உட்காந்து வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா 4வது 5வது வசனத்தை வாசிங்கம்மா. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பது கூட ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. அதன் பிறகு நீங்க வாசிங்கன்னா அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை
யாரு? சாஸ்திரியர்களும் வான சாஸ்திரியர்கள் எல்லாம் தேடி வராங்க. அப்ப ஏரோது அந்த வான சாஸ்திரியிடத்திலே போய், நீங்கள் கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தீர்களே, அங்கே பெத்லகேமிலே கிறிஸ்துவானவர் ராஜாவாக பிறக்க போகிறார் என்கிற செய்தியை கேட்டீர்களே, அவர்களை நீங்கள் பார்த்துவிட்டு நானும் அவரை பணிந்து கொள்ள, நானும் இயேசுவை பணிந்து கொள்ள வருகிறேன், அந்த இடத்தை எனக்கு காண்பீங்கன்னு சொல்றார். அப்ப வான சாஸ்திரிகள் போய் நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டின பின்பு அவர்கள் எல்லாம் போய் ஆண்டவரை பணிந்து கொண்ட பிறகு தேவதூதன் தோன்றி, சாஸ்திரிகளை நீங்கள் வந்த வழியே போகாமல் வேறு வழியாய் போயிடுங்க, ஏன்னா ஏரோது என்கிறவன் கிறிஸ்துவை பணிந்து கொள்ள வரவில்லை, அவரை கொலை செய்ய வருகிறான். ஏரோதுக்கு என்ன மனசுல வந்துச்சு தெரியுமா? எனக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்துட்டார்னா என் குடும்பம் என் சந்ததி வராதே, அதனால அவர் பணிந்து கொள்ளுகிறது போல பிசாசுடைய தந்திரம். பார்த்தீங்களா? நீ நிறைய பேர் வர்ஷிப் பண்ற மாதிரி வருவான், நிறைய பேர் ஆராதிக்கிற மாதிரி வருவான், கிறிஸ்தவர்களை போல வருவான், ரட்சிக்கப்பட்டவர்களை போல வருவான். ஆனா அவனுடைய உள்ளத்திலே மெய்யான கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்றல்ல, தொழுது கொள்ள வேண்டும் அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கும்படியா. இப்படிதான் சாத்தானுடைய வேலை. இந்த ஏரோது அவன் செய்த சூழ்ச்சி தேவதூதர்கள் எங்கே சொல்லிட்டாங்க. அவர்கள் வேறு வழியாக கடைசி போய் கலிலாய ஓரமா அவங்க போய் எகிப்துக்கும் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றும்படி எவ்வளவு யோசேப்பும் மரியாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காப்பாற்றுவதற்கு எங்கெல்லாம் ஓடி ஒளிந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இயேசு அவளை தெரிந்து கொண்டார் தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர வேண்டிய இரட்சகரை பாதுகாப்பதற்காக தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம், அதை யோசேப்பு விசுவாசித்தான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் குழந்தை பிறக்கிறது ஒத்துக்கொள்ளணும்னா அந்த யோசேப்பு எவ்வளவு உத்தமனா இருப்பான் பாருங்க, எவ்வளவு உண்மையுள்ளவளாக. ஒருவேளை மனசாட்சியில் அவனுக்கு தள்ளிவிட மனதாக இருந்தான், ஆனால் தேவதூதர் அவனோடு பேசின பிறகு அவன் உறுதியாக விசுவாசித்தான். பரிசுத்தமுள்ள தெய்வம் உலகத்தில் வருபவர் ரட்சகர் என் குடும்பத்தில் இருக்கார், அவர் நான் எப்படியாக காப்பாற்றியாக வேண்டும். தேவதூதருடைய கைடன்ஸோட எகிப்துக்கு கொண்டு போய் மறைச்சு வச்சான். ஏரோது ராஜா மரித்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக திரும்ப அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னால், பிகினிங்ல இருந்த ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில சத்ரு நம்மை அழிப்பதற்கு பல தந்திரங்களை உருவாக்குவான். ஆனால் கிறிஸ்துவனுக்குள் வந்துவிட்டால், கிறிஸ்துவனை திட்டம் பண்ணி இருந்தால், கிறிஸ்துவனுடைய தெரிந்து கொள்ளுதலை நீ உன்னுடைய பெயர் இருக்குமானால், உன்னுடைய குடும்பம் இருக்குமானால், உன்னை ஒருவனாலும் அசைக்கவே முடியாது. எத்தனை ஏரோது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன நடந்துச்சு பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-18 வேகமா கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் எல்லா சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுந்து அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. போதும், இதுவும் முன்குறிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பினால 2 வயசு கீழே இருக்கிற எத்தனை குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள். பிசாசு பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஆத்மாவை இந்த உலகத்துக்கு வரப்போகிற இரட்சகருக்கு தடையாக, எதிரடையாக அவன் அநேகம் 1000 குழந்தைகளை பலியாக்கி விட்டான். பிசாசு எவ்வளவு தந்திரமுள்ளம் பார்த்தீங்களா? நீயும் நானும் ரட்சிக்கப்பட முடியாததற்கு, நாம் பரலோகத்துக்கு போகக்கூடாது என்பதற்கு என்ன வேணா செய்வான். நிப்புமா நம்ம ஆண்டவருக்காக என்ன வேணா செய்வான். அவனால் எவ்வளவு போராட முடியுமோ போராடுவான். ஆனா ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பேழைக்குள் வந்துவிட்டால் அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென்.
பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய கண்மலைக்குள் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். கலாத்தியர் 4:4-5 நீங்க வாசித்தீங்கன்னா, நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு, நல்லா கவனிங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன? வாசிங்க, 4ஆம் வசனமும் வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை மீட்கும்படி. ஆமென். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பாவம் செஞ்சானா அவன் என்ன செஞ்சானோ அந்த தண்டனை அப்பயே கொடு. ஒரு கவனிச்சிங்களா? அவன் கொலை செஞ்சானா அவனையும் கொலை பண்ணும். இது நியாயப்பிரமாண சட்டம். கர்த்தர் அதை மாற்றி அவனுக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறார். அவனையும் மன்னிக்கிறார், பாவம் செய்தவனையும் மன்னிக்கிறார், அவனை அதிலிருந்து விடுதலை ஆக்க அவர் கற்றுக் கொடுத்த உபதேசம் தான் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் கவனிக்கிறோம், ஆண்டவர் வளரும் போதே ரோம அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களும் உபத்திரவத்தில் வழியே தான் நடந்து வந்தார். அவருக்கு எப்பவுமே ஒரு த்ரெட் இருந்துன்னே இருந்துச்சு. அவரை குறித்து கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருந்துச்சு? வேத பாரர்களுக்கும் ஆசாரியர்களும். அந்த வேத பாரர்களும் ஆசாரியர்கள் யாரு? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர். பார்த்தீங்களா? எதிர்ப்பு வெளியேந்து இல்லை, உள்ளேந்தான் இருக்கு. அப்போ இந்த பிசாசனுடைய அந்த பர்சிக்யூஷன் சொல்கிறோமே, இந்த மகா உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் வளர்ந்தே வராரு. அநேகருடைய மனுஷருடைய ஒடுக்கப்பட்டவர்களை அவர் நீதி செய்யும்படி, நியாயம் செய்யும்படி மனிதர்களுக்குள்ளாகவே அவர் வாசம் பண்ணினவராகவே இருந்தார். அவர் தன்னை பெரிய ஸ்பெஷலாக காமிச்சிக்கல. நான் பெரிய வல்லமையுடைய கடவுள், நான் வந்திருக்கிறேன்றதை சாதாரணமாக எளிமையாக எல்லோரும் கூட, அவருக்கு தங்க கூட இடம் இல்லைன்னு கேள்விப்பட்டோம், நம்ம வாசித்தோம் பைபிளில். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய விலை மதிக்க முடியாத அன்பை நாம் உணர வேண்டும். நம்ம சொல்ல வந்த அன்கண்டிஷனல் லவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அந்த அன்புக்கு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தையும் தகப்பனையும் நீயும் நானும் எப்படி விட்டு வாழ முடியும்? அவரை அறிந்து அவரை எப்படி தொழுது கொள்ளாமல் இருக்க முடியும்? அவரே நம்மை தேடி வந்தவர் என்பது சத்தியம் சொல்லிய பிறகும் அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மறுதலிக்க முடியும்? இந்த உலக சட்டங்கள், இந்த உலகத்தினுடைய பொய்யாய் தோன்றின கட்டுக்கதைகளை நாம் நம்புகிறோம். மனிதர்கள் சொல்லுகிற உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. இப்போ நான் ஒன்று சொன்னேன், எல்லாரும் உங்கள் தலைமையில் கையை வச்சு உங்களே ஆசீர்வச்சிக்கணும். எத்தனை பேர் செஞ்சீங்க? ஆனால் அதே ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்தை விசுவாசித்து அனுதினமும் என்னிடத்தில் உட்காந்து என் வாக்கு தத்தங்களை, வருஷம் மூலம் துவக்கத்தில் நியூ இயரில் இந்த மாதிரி கார்டு நிறைய சர்ச்சில் கொடுப்பாங்க. ஆண்டவர் நமக்கு தினமும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா கார்டு பிரிண்ட் போடுறவங்களும் ஆசீர்வாதமான கார்டு தான் போடுவாங்க. யாராவது எச்சரிப்பின் கார்டை போடவே மாட்டாங்க, ஏன்னா விலை போகாது. இது டெக்னிக். ஆனால் நாம் விரும்புறது அதுதான். அப்படி அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? சிலுவையிலேயே தம்மை கொடுத்தபடினாலே. He sent his only begotten son. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 3:16 மனப்பாடமாயிடுச்சு எல்லாருக்கும். அப்போ யோசித்து பாருங்க, வாசிங்க 1 யோவான் 4:9-10 1 யோவான் 4 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினார். தேவன் இயேசுவை இவ்வுலகத்துக்கு அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உலகத்துக்கு வரலன்னா தேவ அன்பை நான் உணர்ந்திருக்க முடியாது. ஆமென். ஒருத்தர் கேட்ட கேள்வி மாதிரியே தான் இருக்குது. கிறிஸ்மஸ் நாங்கள்லாம் கொண்டாடுறது இல்லை. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, இயேசு கிறிஸ்துவை தாலாட்டின்னு இருக்கிறீங்களே. ஐயா, எங்கள் இயேசு கிறிஸ்து தாலாட்டுகிறவர் தான். ஆமென். நான் அவரை தொட விரும்புகிறேன்,
அவரோடு பேச விரும்புகிறேன். அவர் இந்த உலகத்தில் வந்ததை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் ஒரு பிசாசு. அப்படிதான். உலகத்தில் வந்தவரை நீ அங்கீகரிக்காவிட்டால், அவர் வந்ததை நீ நினைவு கூறாவிட்டால், அவர் மனிதன் அல்ல. உண்மைதான். அவருக்கு பிறந்த நாள் நாங்கள் இந்த டிசம்பர் 25 இல்லை, உண்மைதான். ஏன்னா காலங்கள் எல்லாம் நம்முடைய கிரிகோரியல் கேலண்டர்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இந்த டேட் கிடையாது. இது கான்ஸ்டன்ட் என்ற ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ரோம பேரரசனுடைய ராஜா தங்களுடைய பண்டிகையின் அந்த பண்டிகை பொய், அது அந்த விக்கிரக பண்டிகை பொய், கொண்டாடப்பட வேண்டிய கிறிஸ்து தான் மெய் என்று சொல்லி அந்த நாளை கிறிஸ்துவின் நாளாக மாற்றினார். அதான் சரித்திரம். விளங்குச்சிங்களா? ஏன்னா கான்ஸ்டன்டைன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர். இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமான பிறகு இயேசுவே மெய்யான தெய்வம் சொல்லி தன்னுடைய தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் தான் கர்த்தர்னு பறைசாற்றின ஒரே கான்ஸ்டன்டைன். இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் எழும்பினதுக்கு காரணம் ஒரு கான்ஸ்டன்டைன் கூட. அவர் ஒரு ராஜா தன் ஜனங்களெல்லாம் விசுவாசிக்க வைத்தார், ஒரு சட்டமே போட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் அவர் அதை செய்தார்னா, நான் உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டேன், என் ஜனங்களும் கண்டு கொண்டட்டும். அழகாக சொல்லியிருக்கிறார். விக்கிர ஆராதனை எல்லாம் தூக்கி போட்டு எல்லாரையும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு வந்தார், விசுவாசிக்க வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய திட்டம் அது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கவனிங்க. அவர் ஏன் அன்பு கூர்ந்தாரு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆமென் கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், என் பாவம் போக்க அவர் பலியாக்கப்பட வேண்டும். Christ came to this world to die for the sinners. இதை நான் எப்படி ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியும்? இதை நான் ஏன் கொண்டாடக்கூடாது? இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய கல்ச்சர் மாறி போச்சு. அவங்க ஹைப்பர் ஸ்பிரிச்சுவல் டாக்டரின்ல போயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் சத்தியத்தை ஏமாத்துகிற உலகம், அது பின்னாடி தான் திரளான கூட்டம் போவோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் கொஞ்சம் ஜனங்களை தான் அவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. எப்படி சொல்றாரு? பயப்படாதே. அப்போ கொஞ்சம் கூட்டம் தான். 90% ஏரோது மாதிரி இருப்பாங்க, ஏமாத்துக்காரர். நான் பணிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 25% நாம இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். 90% போத பொருளுக்காக உலகத்துக்காக. இன்னைக்கு நான் காலையில் காரில் வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ, உலகத்தை நேசி, எந்த மனுஷனும் நம்பாத, கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. உலகத்தை நேசி, எந்த மனுஷன் நம்பாத. எங்கேருந்து பிடிச்சான் இந்த வார்த்தைன்னு கொஞ்சம் அப்படி மேலே பார்த்தா பெருசா ஸ்டிக்கரில் டெவில். சூப்பர் காஸ்பல் இன்னைக்கு கிடச்சிச்சு எனக்கு யோசித்தேன். பிசாசு உலகத்தை நேசிக்க சொல்லுகிறான், ஆட்டோவில் போட்டு வச்சிருக்கான். நான் அந்த ஆட்டோக்காரன் மூஞ்ச பார்த்தேன், ஆனால் அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஆட்டோ ஓனரை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஓனர் பாருங்க என்ன வார்த்தையை வச்சிருக்கானா, டெவில், பிசாசு. பிசாசு சொல்லுது உலகத்தை நேசி, எந்த மனுஷன் நம்பாத, எந்த மனுஷன் நம்பாத. பாதி உண்மை பாதி. ஆண்டவர் சொல்றார் உலகத்தில் எந்த மனுஷனும் நம்ப வேண்டாம். அவர் சொல்ற கருத்து என்ன? உன்னை படைத்த சிருஷ்டிகரின் மீது நீ நம்பிக்கை வை. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயர் பற்றுறான். அவன் எப்படி மாத்துறான் பாருங்க. மனுஷனை நம்பாத, ஆனா உலகத்தை நம்பு, உலகத்தை நேசி. பிசாசு சொல்றான், டெவில்னே போட்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நாம் யோசித்து பாருங்க, இந்த கிறிஸ்து கிருபாதார பலியாக வந்ததற்கு நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன். ஹல்லேலூயா. என்ன
என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்குவதற்கு கிறிஸ்து பலியாவதற்காக உலகத்துக்கு வந்தார் ஐயா. அவரை நான் சொல்லுவேன், என்னை தேடி வந்தார், அவரை நான் புகழ்வேன், அவரை நான் பாடுவேன், அவருக்கு நான் தாலாட்டாவது பாடுவேன், லல்லபாயா பாடுவேன், என்ன வேணா நான் பாடுவேன். ஆமென். அவர் எனக்குள் வந்தார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா நான் எப்போ துக்கத்தில் இருந்துப்பேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே உயிரோடு எழுந்தவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற அவர்தான். அவரை விட்டுட்டு நான் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும்? ஆமென். He is the only God lifted up high, sitting in the right throne of God. ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். He only conquered death. He is the God who resurrected from dead. அவர் ஒருவரே ஜீவனுள்ளவராய் உயிர்த்தெழுந்தவர். அவரை கொண்டாடாமல், அவரை பறைசாற்றாமல் நம்மால் இருக்க முடியுமா? He overcome the sin through his death. பாவத்தின் வல்லமையை அவருடைய மரணத்தினாலே அவர் ஜெயிக்க வைத்தார். அவர் ஜெயித்தார். மனிதர்களுக்கு அந்த ஈவாகிய அந்த கிறிஸ்துவை அவர் நமக்கு கொடுத்தார். அதனால்தான் யோவான் 3:16 சொல்லும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவளோ, நீங்க விசுவாசிங்க, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு ஆக்கினை இல்லை. உங்களுக்கு நரகம் என்பது உங்களுக்கு கிடையாது. யாருக்கு? கடவுளை மறுதலிப்பவர்களுக்கு, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தும் அவரை அங்கீகரியாமல் போனவர்களுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஜீசஸ் கிரைஸ்டுடைய பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ண, இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஏனென்றால் அவர் என்னை ரட்சித்தார், அவரே என் வாழ்க்கை. ரோமர் 8:34வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்ன ஆக்கினை தீர்ப்பு எனக்கு கிடையாது. ரோமர் 8:1 அழகா சொல்லப்பட்டது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. There is no condemnation. ஹல்லேலூயா. அவளுக்கு தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதான் ரூட். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் கிறிஸ்து என் பாவத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நான் பெற வேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதை விசுவாசிப்போம். எனக்காக அவர் வந்தார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். அவருடைய தழும்பு இருக்கிறதே, அடிக்கப்பட்ட அந்த தழும்பு தான் என்னை குணமாக்கி கொண்டு இருக்கிறது. என் ஆத்துமாவை குணமாக்குகிறது, என் சரீரத்தை குணமாக்குகிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குணமாக்கி கொண்டு இருக்கிறது. அது பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த அன்பிலே தான் நான் இன்னைக்கு பிழைத்து கொண்டு இருக்கிறேன். அந்த அன்பு தான் என்னை மன்னித்து கொண்டே இருக்கிறது, சாகும் வரை என்னை மன்னித்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்பை நாம் விட்டு போக வேண்டாம். 6ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்தோம், அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் விழ பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு நம் இருதயங்களிலே வாசமாய் இருக்கும்படி நீங்கள் அன்பிலே வேரூண்ட வேண்டும் என்று எபேசியர் நிருபத்துக்கு பவுல் எழுதுகிறார். நீங்கள் அன்பிலே நிலை பெற்றவர்களாய் இருங்கள், அன்பிலே வேரூன்றி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தவான்களுடைய ஆண்டவருடைய அன்பு நீளம், அகலம், உயரம், ஆழம், இதை அத்தனையும் நாம் உணர்ந்து
அவரை மகிமைப்படுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. இது அறிவிக்கட்டாத ஒரு அன்பு, அறிவிக்கட்டாத அந்த ஞானத்தை நாம் தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் அவர் நமக்கு கொடுக்கிற விசுவாசத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறார், எபேசியர் 3:19 எழுதும்போது இந்த வார்த்தையை எழுதுகிறார். வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதும். இங்க பாத்தீங்கன்னா அனுக்கிரகம் பண்ணட்டோன்னு எபேசியருக்கு எழுதும்போது பவுல் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். அந்த அறிவு கெட்டாத அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க விசுவாசிகளே. அவருடைய வல்லமையும் அவருடைய பூரணமான அந்த கிருபையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த உலகம் இல்லை நமக்கு ஐஸ்வர்யம், அவர் தான் நமக்கு ஐஸ்வர்யம். மரணத்துக்கு பிறகு நமக்கு ஐஸ்வர்யவான்களாக மாற்ற அவருடைய வீட்டிலே நாம் தங்கியிருக்க அவர் அனுக்கிரகம் நமக்கு தர வேண்டும். அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் ஜெபம் பண்ணுறார். இதான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் பிரேயர். இன்னைக்கு உலகத்தில் அத்தனை பேரும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பு மட்டுமல்ல, எல்லா நாளிலும் இந்த அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம். இந்த அன்பை சொல்லுவது தான் கிறிஸ்மஸ். இந்த அன்பை நாம் பகிர்ந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவின் வேதம் சொல்லும்போது ரோமர் 15:13 வாஸ்தவம், பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக என்று ஆசீர்வதித்தார் பவுல். சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், ரோமருக்கு எழுதும்போது, எபேசியருக்கு எழுதும்போது, நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் அந்த சத்தியத்தை உணர்ந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆனால் நமக்காக ஒருவர் உண்டு, பரிந்து பேசுகிறவர் உண்டு. நமக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்தில் வலது பாரத்தில் நின்று வழக்காடுகிறவரும் பரிந்து பேசுகிறவரும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பரிந்து பேசுகிற இரட்சகரை நாம் அங்கீகரிப்போம், கொண்டாடுவோம், ஏற்றுக்கொள்வோம், மீட்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wishing you all every blessed Christmas and prosperous New Year. தேவ சமூகத்திலே நாம் அப்படியே திருவிருந்துக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.